இருந்தாலும் அவர்களை பார்க்க அப்படி கண்டே பிடிக்க முடியாது. சிங்கிலி பாண்டியன் யாருன்னா அவங்கள தேடித்தான் நம்ம அடையணும். அப்படி ஒரு இல்லாத எளியவர் மாதிரி. அதுதான் தத்தம் மனிதர் குணம். பெருசு அப்படிங்கறத காட்டாமல் அப்படி ஒரு மறவர் இடத்துல ஒரு மறவர் குலத்துல அப்படி ஒரு சிங்கம் பிறந்திருக்குன்னா உண்மையிலே அவர் வீக்காட்டு சாமிக்கு சமம்தான். இப்ப கூட இப்ப வந்து சொல்ல பாக்கலையா நீங்க போனவல்ல? ஏன்னா 1 மணிக்கு வெளில இருக்குல்ல யாரு இருக்கா? போதும் 1 மணி வரைக்கும் படி. இப்ப வந்து சொல்றது அப்படி ஒரு அழகு குணம், அன்பான குணம், ஒரு பெருமை இல்லாத ஒரு குணம். ஐயா தங்கிலி பாண்டியர் அவர்கள் மீண்டும் மீண்டும் 100 ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழணும். ஏன்னா இந்த ஆலயத்துக்கு இன்னும் அவர்கள் ரொம்ப மேன்மையா உயிர்காட்டான இன்னும் ரொம்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கு சமம். மேட்டு பிராந்திய மக்கள் ஐயாவை அவ்வளவு ஒரு தெய்வமா வச்சிருக்காங்க. அவங்க இல்லைன்னா நாங்க இல்லம்மா, எங்க ஐயா எங்களுக்கு அப்படி ஒரு தங்கம் அப்படின்னு அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெருமையா பையங்க பேசுறாங்க. அப்படிப்பட்ட எங்க ஐயா அவர்கள் வாழணும். என் தாய் மாகாளி தகாளி பிறக்கணும். உச்சம் காளி இருப்பதனால அந்த நாகலோக பட்டணத்திலே நாககண்ணி அருமையாக தவம் இருக்கிறார். ஒரு பிள்ளை வரத்துக்காக நாகலோக பட்டணத்திலே சாந்தார் தரமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டு பாலாலே தரமெழுகி பன்னீரால் கோலமிட்டு 7 பிறவிக்கு உனக்கு பிள்ளை இல்ல அப்படின்னு நாகராஜனின் ஜாதகத்துல சொல்றாங்க. பார்வதி கேட்கா எப்படியாவது அவர்களுக்கு குழந்தைய கொடுங்க சுவாமி, முதலைய கொடுங்கன்னு. அப்படியானால் பார்வதி இந்த உலகத்திலே நாகராஜனுக்கு பிள்ளையாக பிறப்பதாக இருந்தால், நாகரண்ணி முதலையாக பிறப்பதாக இருந்தால், நீதான் போய் பிள்ளையாக பிறக்கணும். கலியுகத்தை அடக்கணி காளி அவதாரம் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்ன பிரகாரம் நீ நாகலோக பட்டணத்திலே போய் பார்வதி நீ அட்டே காளியே ஐயட்டே
நீ காளியாக பிறக்கணும், கலியுகத்தை ஆளணும். உடனே பார்த்தார் பகவான். பார்வதியும் அழைத்துக் கொண்டு பரமசிவன் காளை வாகனத்திலே அமர்ந்து அந்த நாககண்ணி தவமிருக்கும் இடத்திற்கு ஆண்டவன் வரம் கொடுக்க வருகின்றார். இறைவனாகப்பட்ட பகவான் காளை வாகனத்திலே அமர்ந்து கைலாச மலை கடந்து கருவசங்களை வாழவிட்டு 10வது கடலாகிய பளிங்குமாம் பாறையிலே வந்து அந்த நாகராஜனும் நாககண்ணியும் தவம் இருக்கும் இடத்திலே ஆண்டவன் வந்து கேட்கிறார், ஏ நாககண்ணி, அம்மா கண்ணோடு பாரேடியோ பாரேடியோ எனக்கு ஒரு பிள்ளை வரம் வேணும், எனக்கு ஒரு குழந்தை மட்டும் வேணும் சுவாமி. அப்ப சொல்றாரு ஆண்டவன் நாககண்ணி, ஒரு பிள்ளை உனக்கு கிடையாது, ஒரு பிள்ளை கிடையாது, 7 பிறவிக்கு உனக்கு மகள இல்லை, ஆனால் நான் உனக்கு 8 குழந்தைகளை தருகிறேன். 8 பிள்ளைகளை தருகிறேன். நாககண்ணி இடத்திலே ஆண்டவன் சொல்கிறார், 8 குழந்தைகளை நீ வாங்கி செல்வாயாக. 8 குழந்தைகளை நீ வாங்கி செல்வாய். பராசக்தியை 8 பரலாக்கி அதை கையிலே வைத்துக் கொண்டு ஆண்டவனாகப்பட்ட பகவான் அந்த நாககண்ணிக்கு, அம்மா பெண்ணே, நான் உனக்கு 8 குழந்தைகளை தந்தேன். 8 அமர்ந்த உருண்டையை எடுத்து அந்த நாககண்ணி கையில கொடுக்காரு. நாககண்ணி பிள்ளை வரத்தை பெற்றுக்கொண்டு 7-8 உருண்டையும் எடுத்து அழகாக தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறார். பகவானை அடிபணிந்து ஈஸ்வரனை அடிபணிந்து நாககண்ணி அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து தன்னுடைய கணவனையும் மனதிலே நினைத்து மகாதேவனை மனதிலே நினைத்து அந்த 8 அமிர்த உருண்டைகளையும் அந்த நாககண்ணி ஒன்று ஒன்றாக அருந்துகிறார். ஒன்று ஒன்றாக
8 முட்டைகளையும் 8 முட்டைகளையும் அடகாக்கிறாள் நாககண்ணி. அடைகாத்து வருகிறாள் நாககன்னி. அடைகாத்த முட்டையிலே 41ஆம் நாளையில் 41வது நாளையில் நல்ல செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய்க்கிழமையன்று சேவல் கூவக்கூடிய 5 மணிக்கு தேவக்கூடிய 5 மணிக்கு இந்த நாகராஜன் தேவி நாககண்ணி அடைகாத்த முட்டை அழகார்ந்த முட்டையில் தானாகவே வெடித்து வெளியே வருகிறது. தானாகவே வெடித்து ஒன்றொன்னா முட்டை வெளியே வருகிறது. வெடித்து வருகிறது. முட்டைக்குள்ள பாம்பு அடகிடக்கு இல்லையா? ஆமா, பாம்பு குஞ்சு தானே வெளியில வரணும். பாம்பு குஞ்சுதான் வரணும். கோழி அடகிடந்தா கோழி குஞ்சு வெளியில வரணும். கோழி குஞ்சுதான் வரும். ஆனால் அந்த பாம்பு முட்டைக்குள்ள இருந்து பகவான் கொடுத்த வரம் இல்ல, ஆண்டவன் கொடுத்த வரம். ஆண்டவன் கொடுத்த அங்க வரத்தினால் யார் வாரா தெரியுமா? யாரெல்லாம் வாரா? அந்த அடைகார்த்த முட்டையிலே இருந்து அழகார்ந்த முட்டையிலே இருந்து 48வது நாளையில் 48வது நாளையில் ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமையன்று சேவல் கோபக்கூடிய 5 மணிக்கு தேவர் போகக்கூடிய இந்த தானாகவே முட்டை வெடித்து தானாகவே முட்டை வெடித்து அங்கே யார் தோன்றுகிறா? யார் அந்த முதலாவே முட்டையிலே முத்து மாறிதான் பிறந்தார். 2வது முட்டையை
வடக்காம் அமர்ந்திருக்காரே மேட்டு பிராஞ்சரி காளி அம்மாள் வேண்டுமாய் காளியம்மாள் மாகாளி உமையவள் மகாளி உமையவள் ஆயிரங்கண்ணுடையார் அவளுக்கு 1000 கண்ணுடைய மேட்டு பிராஞ்சரிமா நகரத்திலே இந்த உயிர்காடு சுடலை ஆண்டவர் ஐயாவுக்கு கொடை நடத்தக்கூடிய செல்வச்சீமான் யாரம்மா வேணா முத்துப்பாண்டி மூணா கிருஷ்ணம்மாள் அவர்களின் குடும்பத்தார்கள் வேணா முத்துப்பாண்டி அதான் தாத்தா மூணா கிருஷ்ணம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் அவங்க குடும்பத்தார் இன்றைக்கு ஐயாவுக்கு குடியளப்பு விழா நடந்து கொண்டிருக்கு. ஆமா யார் தெரியுமா? யாரு? எம் வந்தாச்சு பத்திரிக்கையா? ஆமா, இது எங்க பத்திரிக்கை? அப்ப முத்துப்பாண்டி பத்திரிக்கை. அப்ப அந்த பேர் அப்ப எல்லாரும் பத்திரிக்கை அடிச்சுட்டா? பத்திரிக்கைக்கு கோயிலுக்கு எடுத்து கொடுத்தேன். மக்கள் அது கம்பி வருது. படிச்சு பார்க்கலையா? இல்ல நீங்க அதை எடுத்து கொடுத்தோம். நீங்க பேர் தனியா எழுதிருங்க. கூட கொடுத்துட்டேன். இது முத்துப்பாண்டி பத்திரிக்கையா? ஆமா. இது 26 தான். சரி பரவாயில்ல, அவரு பேர் விட வேண்டியது தப்பு இல்லை, அவர் நல்லதாவே இருக்கும், அதனால தப்பு இல்லை ஐயா. அவர் பேர் தன்னாலே விழுது, தன்னால அந்த பத்திரிக்கை நம்ம கைக்கு வருது, அவருக்கு ஒரு நன்மையா இருக்கும் அது. அதனால இன்றைக்கு நமது வேட்டு பிராஞ்சரிமா நகரத்திலே இன்னைக்கு ஐயா உயிர்காட்டு சுடலை ஆண்டவருக்கு 2026 26 ஆண்டு அந்த கூட வருஷம், அதாவது இன்றைக்கு குடகுடக்கும் செல்வச்சீமான்கள் யார் தெரியுமா? தெய்வத்திரு கிருஷ்ணதேவர் மனைவி பூலம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் கி ராஜா ஏ காளிராஜா ராமலட்சுமி கி காளித்துறை செல்லத்துறைச்சி கி சந்தனமாரி முருகலட்சுமி ராவண்ணா காயத்ரி ராவண்ணா மலையரசன் ராவண்ணா அம்சவல்லி காவண்ணா உயிர்காட்டான் என்ற உதேஷ் கானா சத்தியா சானா பூவிகா சானா ஊர்விகா இத்திகுளம். இது கொடை கொடுக்கக்கூடிய இன்றைக்கு கூட இந்த சொந்த கொடை கொடுக்கக்கூடிய குடும்பத்தார்கள் இத்திகுளமா நகரில் இருந்து இத்தனை பேர் நாமம் கொண்ட, அதாவது கிருஷ்ணதேவர் பூலம்மாள் குடும்பத்தார்கள் அவர்கள் ஒற்றுமையாக இன்றைக்கு ஐயாவுடைய கொடை குடியிழப்பு முடிந்து நாளைக்கு மதியம் நாளைக்கு இரவு ஐயா நமது கிருஷ்ணதேவர் பூலம்மாள் குடும்பத்தார்கள் மிக சிறப்பாக இன்று நடந்து கொண்டிருக்கு. இது போல ஐயாவுக்கு இன்னும் 2 வேளை கொடை மிக சிறப்பாக நடக்க வேண்டும். என் தாயாகப்பட்ட காளியம்மாள் வேட்டு பிராஞ்சரிமா நகரத்திலே என் ஐயாவுக்கு வலதுபுறத்திலே பெரியவர் உயிர்காட்டு சுடலை அவர் தம்பி உயிர்காட்டு முண்டசுவாமி முண்டசுவாமிக்கு வலதுபுறத்துல அம்மா வடக்க பார்த்து இருக்கா. ஆமா, ஊரை பார்த்து ஊரு மக்களை காக்க உலக காளியாக இருக்கா.
என் உயிர்காடு சுடலை ஆண்டவர் கோயில்ல இருக்கும் என் தாய் காளி காளியம்மா அவ எப்பேற்பட்டவள் தெரியுமா எப்பேற்பட்டவள்? ஐயம்மாட